அப்போ ஹஜ்ஜி பெருநாள் அறுப்பில் மிக முக்கியமானது எனக்காக என் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை எனக்கு இருக்கணும். எனக்கு ஒரு ஆடு கடமை. அப்படி இல்லையா 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் ஒட்டகத்தில் பங்கு வைக்கலாம். உதுஹியா கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகளை பொறுத்த மட்டுக்கும் ஆடு மாடு ஒட்டகம் புகாரி எல்லாம் ஆதாரத்துடன் வருது. புகாரி ஆடு மாடு ஒட்டகம் கோழி அங்கே காடா கோழி எல்லாம் கொடுக்க ஒருத்தர் தன்னோட குடும்பத்துக்கு தனக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொண்டால் போதும். மாட்டில் ஒட்டகத்தில் 7 பேருக்கு பங்கு கொள்ளலாம். திரும்பிதில் வருது. உல்ஹியாவுக்காக அறுக்கப்படுகின்ற பிராணி கண்குருடு, கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டது, மெலிஞ்சி 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 இதுக்கு மேலே மெலியேலான்ற அளவுக்கு மெலிஞ்சி போனது, நொண்டி அங்கங்கள் குறைபாடுள்ளவைகள். இந்த மிருகங்கள் குர்பானிக்கு தகுதியானதல்ல. திருப்பி நினைக்கங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிற ஹதீஸில் நான் பார்க்குற செய்தி சொன்னால் கண்குருடு தெளிவான குருடு, கடுமையான நோய், மெலிவு, நொண்டி, அதே மாதிரி அங்கங்களில் குறைபாடுள்ள மிருகங்கள் என்ன உதுஹியாவுக்காக தகுதியானதல்ல. இது அறுக்கிற நேரத்தை பொறுத்த மட்டுக்கும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அறுக்கணும். யாரெல்லாம் தொழுகைக்கு முன்னுக்கு அறுத்துட்டு வாரோ அவருடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் அறுத்தவராக கருதப்படும் தான் அறுக்கணும். புகாரி முஸ்லீம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுத்தோடு பார்க்கலாம். அறுக்கிற முறையை பொறுத்த மட்டுக்கும் ஆடு மாடுகளை படுக்க வச்சு ஒருக்கணித்து அறுக்கணும். முஸ்லீமில் வர செய்தி. ஒட்டகத்தை நிற்க வச்சு அதோட அறுபட வேண்டிய நரம்பு வெட்டப்பட்ட அளவுக்கு ஒட்டகத்தை கீறணும், கிழிக்கணும். முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கணும். அது தண்ணிகள் தேவைப்பட்ட தண்ணியெல்லாம் கொடுத்து அதை வைக்கணும். உதுஹியா பிராணி இன்றைக்கு நாளைக்கு எடுத்துடுங்க. நீங்கள் எடுத்து அது இபாதத். அப்போ அது ஒரு இபாதத். சந்தோஷமாக எடுங்க. வசதிக்குதா ஒரு மாடா அல்ஹம்துலில்லாஹ் எடுங்க. எடுத்துட்டீங்களா இதை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் இது அல்லாவுக்காக அறுக்க போகிறேன், அல்லாவுக்காக அறுக்க போகிறேன். இவ்வளோ பேருக்குள்ள ரப்பு என்ன தெரிவு செஞ்சான், எனக்கு அறுக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு ஒரு தொகை ஒரு 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 பெருமதியை போட்டுறதுக்கு எல்லாம் என்ன பொறுக்கி எடுத்தான். நான் தான் இந்த மாட்டை பார்க்க போகிறேன். அதுக்கு தவிடு கொடுக்க போகிறீங்களா, அல்ல நீங்கள் அதுக்கு புல்லு கொடுக்க போகிறீங்களா? குர்பானிக்குள்ள மிருகம் அந்த உணர்வோடு அதை வழங்க. தின்ன கொடுங்க, நல்லா கவனிங்க. உங்களோட உணர்வு இருக்கணும். நபித்தோழர்கள் குர்பானிக்குள்ள உதுஹியாவுக்குள்ள மிருகத்தை ஆல்ரெடி எடுத்து அதுக்கு உணவு கொடுத்து தீனி போட்டு கொழுக்க வைப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ அதால் போன டைம் பார்த்து